காயத்ரி ரேமா மட்டும் கிடையாது சார், பொதுவாகவே சினிமாவில் சொல்கிறேன் சார், நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரை இவ்வளோ ரூபா போட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த படம் மீதி வருமான்னு சொல்லி சத்தியமாக தெரியாது. ஆனால் இதே மாதிரி இல்லை நடித்தவங்க ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மற்ற டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே படம் பார்க்க வாங்க. ஃபஸ்ட்டு நீங்களே உங்கள் படத்தை பார்க்காம இருந்தால் யார் பாப்பா இருந்துட்டு? ரெண்டாவது எப்படி அந்த படம் ப்ரொமோஷன் ஆகும்? இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அப்படி ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணால் கூட தேட்டரில் ஷோ கேன்சல் ஆகுது. ஏன்னா நம்ம குறை சொல்ல முடியாது. தேட்டர்லேயே அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஷோ ஓட்டணும்னா 4000 ரூபா அவங்களுக்கு கூலி இருந்தாலும் அவங்க ஓட்டுவாங்க. அப்போ இத்தனை பேர் வந்தால் தான் அந்த ஷோ ஓட்ட முடியும்னு கணக்கு அவங்களுக்கு இருக்குது. நம்ம ஆட்களே இங்கே வராமல் இருந்தால் யார் போவா? அப்புறம் சினிமாக்காரங்களே வஞ்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதான் உண்மை. அதை நடித்தவங்களே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரானா சரிதான், நடித்தவங்க வாங்க தயவு செய்து. திருப்பி எப்படி ஒரு படம் போகும் இருந்துட்டு? இப்போ ஒன்றும் இல்லை சார், அடுத்து ஒரு படம் பண்ண போகிறோம் சார். இப்போ ஆதேசோலா வந்திருக்கிறாரு, வராதவங்களுக்கு இப்போ இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது சார், வந்திருக்காங்க சார். இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னா நான் வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பேன். நான் இருந்துட்டு நான் மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் தான் நான் பேசுறேன் சார். இருந்துட்டு சார் அவங்க எதுக்குமே அவங்க சார் ஒன்றும் கிடையாது சார். இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது நான் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுவிடுங்க, இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு கூட தயாரில்லை. நான் ஸ்டோரியில் மட்டும் வைக்கிறேன், நான் இதெல்லாம் போட முடியாது, நான் என்னுடைய வீடியோ மட்டும் தான் அதில் போடுவேன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் என்ன கேட்கறது? இருந்துட்டு இன்ஸ்டா ப்ராப்ளம் இவங்க இருக்காங்களே, ஆமாங்க சார், அவங்க ஏன் வரல? ஏன்னா அவங்க நிறைய வீடியோ போடுறாங்க, ஆபாச வீடியோ நிறைய போடுறாங்க. ஏன் அவங்க வீடியோ சார் அது ஆபாச வீடியோன்னு சொன்னா அவங்க பர்சனல் லைஃப்ல நான் போக விரும்ப அது வெளிப்படையா இன்ஸ்டால போட பர்சனல் லைஃப் இருக்காது சார். அதான் சொல்றேன் சார், அது மீடியான்னு சொல்லும்போது நீங்க கேள்வி கேட்குறீங்க. பட் நான் சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன சார்? ஆமா சார், அவங்களுக்கு வர சொன்னேன், அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அவங்க லீடு கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்க வரதுக்கு மனசு இல்லையா? நான் ஒரு வாரமா சார் கிறகி இருக்கேன் சார், அவ்வளோ கெஞ்சிருக்கேன், வாங்கம்மா நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்க தான் லீடு ரோல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. லாஸ்ட் வரைக்கும் வாரேன்னு சொல்லிட்டு வரல. இதுல வேற தூத்துக்குடியை கோடைட்டர் செல்வா அவங்க இது பண்ணிருக்காங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நீங்க இங்க வாங்க, நான் வரேன், தூத்துக்குடிக்கு வரேன், சென்னைக்கு நான் போகல, தூத்துக்குடிக்கு வரேன்னு சொன்னாங்க. தூத்துக்குடிக்கும் போகல, கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லை, மனநிலை சரியில்லை அப்படின்னு. மனநிலை சரியில்லைன்னா எதுக்கு சார் நடிக்கணும்? அவங்க வீட்டிலே இருக்கணுமே. நானும் செலக்ஷன் பண்ண சார். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் இதே மாதிரி உள்ள பிரபலங்கள் யூஸ் பண்ணலாம். அப்ப நான் குறை சொல்லலை யாரையுமே, அவங்கள்ட்ட தேர்ந்தெடுத்து தான் சார் ஒவ்வொரு படத்துலையும் போடணும். நம்ம எல்லாமே ஏன்னா சினிமாவில் ஒவ்வொரு ஆஃபீஸா ஏறி இறங்கி படிக்கட்டில் ஏறி இறங்கி வாய்ப்பு தேடி 10 வருஷம் 15 வருஷம் இங்க அலைஞ்சவங்கலாம் எக்கச்சக்கமான பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஓப்பனா சொல்லுங்க, இதெல்லாம் நாங்க நம்பாம இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப்ல உள்ளவங்கலாம் நம்புறோம். எதுக்குன்னா இவங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், இவங்க சைட்ல இருந்து ஒரு 20 பேர் படம் பார்ப்பாங்க, கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, நம்பி வரோம். நல்ல இருக்காங்க சார். ஆபாச நடிகைகள்லாம் உடம்புல துணி இல்லாத போட்டு நடிகர்கள்லாம் போட்டீங்கன்னா எப்படி மக்கள் படம் பார்ப்பாங்க? அவங்க ஃபாலோவர்ஸ் அவங்களோட இன்ஸ்டா தான் பார்ப்பாங்க, அவங்க எப்படி தேட்டருக்கு வருவாங்க சார்? அது சார் எதிர்பார்ப்பு, நீங்க சொல்ற புரியுது சார். எதிர்பார்ப்பாங்க சார், நீங்க சொல்றது புரியுது. நான் அப்படி பண்ணலையே என்னுடைய படத்துல, அவங்கள கரெக்டா நடிக்க வச்சிருக்கேன். என்ன சார்? இல்ல அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா அவங்க பண்ணாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க அதான் சொல்றோம்ல சார், அவங்க ரீல்ஸ் வேற மாதிரி போடுறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்புடைய. நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அவங்க என்னுடைய கதைக்கு ஏத்தாப்புல இருந்துச்சு, நான் நடிக்க வாய்ப்பு கொடுத்தேன் சார். ஆனா அவங்களும் ப்ரொமோஷனுக்கு வரல. நான் என்ன பண்றது? கேட்டியாச்சு. இல்ல சார், யாருக்குமே இல்ல சார், அதெல்லாம் கொடுத்துட்டேன் சார். காயத்ரி ரமாவுக்கு என்ன சொல்லணும்? சரி, காயத்ரி ரேமா மட்டும் கிடையாது சார், பொதுவாகவே சினிமாவில் சொல்றேன் சார், நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்றேன். இந்த படத்தை பொறுத்தவரை இவ்வளோ ரூபா போட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த படம் மீதி வருமான்னு சொல்லி சத்தியமா தெரியாது. ஆனா இதே மாதிரி இல்லை நடிச்சவங்க ஆர்டிஸ்டா இருக்கட்டும், மற்ற டெக்னீஷியனா இருக்கட்டும், எல்லாருமே படம் பார்க்க வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்களே உங்க படத்தை பார்க்காம இருந்தா யாரு பாப்பா இருந்துட்டு? ரெண்டாவது எப்படி அந்த படம் ப்ரொமோஷன் ஆகும்? இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அப்படி ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணா கூட தேட்டர்ல ஷோ கேன்சல் ஆகுது. ஏன்னா நம்ம குறை சொல்ல முடியாது. தேட்டர்லேயே அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஷோ ஓட்டணும்னா 4000 ரூபா அவங்களுக்கு கூலி இருந்தாலும் அவங்க ஓட்டுவாங்க. அப்போ இத்தனை பேர் வந்தாதான் அந்த ஷோ ஓட்ட முடியும்னு கணக்கு அவங்களுக்கு இருக்கு. நம்ம ஆட்களே இங்க வராம இருந்தா யார் போவா? அப்புறம் சினிமாக்காரங்களே வஞ்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதான் உண்மை. அதை நடிச்சவங்களே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரானா சரிதான், நடிச்சவங்க வாங்க தயவு செய்து. திருப்பி எப்படி ஒரு படம் போகும் இருந்துட்டு? இப்போ ஒன்றும் இல்லை சார், அடுத்து ஒரு படம் பண்ண போகிறோம் சார். இப்போ ஆதேசோலா வந்திருக்கிறாரு, வராதவங்களுக்கு இப்போ இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது சார், வந்திருக்காங்க சார். இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னா நான் வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பேன். நான்
நான் மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் தான் நான் பேசுறேன் சார். வந்துட்டு வந்திருக்கும் மீடியா வந்து பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய படமான யாமன் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை வந்து நான் தான் தயாரித்து இயக்கியிருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம். நான் சினிமாவுக்கு வந்து 22 வருஷம் ஆச்சு. இது வந்து 23வது வருஷத்துக்கு அடியெடுத்து வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒற்றாடல் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை பண்ணியிருக்கிறேன். அது வந்து டைரெக்டாக ஓடிடி கொடுத்துருக்குறேன். இது வந்து 2வது படம். இந்த படம் வந்து தயாரித்து இயக்கியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம் எங்கள் டீமோட. பட் நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது இதில் நடித்தவங்க பெருமையான உள்ள ஆட்களை வந்து தியேட்டருக்கு வாங்க, படம் பார்க்க வாங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த ஊருக்கு இருக்குது, இந்த ஊருக்கு இருக்குது, நான் இங்கே இல்லை, நான் சென்னையிலே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வராமல் இருக்கிறாங்க. ஸோ எந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க நடித்த படத்தில் வந்து அவங்களே வராமல் இருந்தால் அந்த படம் எப்படி ப்ரொமோஷன் ஆகும் வந்துட்டு. ஏன்னா திரைக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னிக்கல் செட்டிங் வந்து பின்னாடி தான் இருப்பாங்க. ஸோ திரையில் யார் வராங்களோ அவங்க தான் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வரக்கூடியவங்க இருந்துட்டு. ஆனால் இதேமாதிரி சின்ன சின்ன படத்தில் வந்து நிறைய பேர் வந்து ப்ரொமோஷனுக்கு வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க இருந்துட்டு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியல இருந்துட்டு. அவங்க உண்மையாகவே அது வராமல் இருக்காங்களா, இல்லை இந்த படத்துக்கு நம்ம போக வேண்டாம். என்ன சார், எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்தாச்சு சார், எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்தாச்சு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். சார் இன்னைக்கு வந்து திருப்பூர்ல வந்து எனக்கு ஷோ கொடுத்துருந்தாங்க சார். நேரத்தே சொல்லியாச்சு சார். ஷோ வந்து இன்னைக்கு காலையில வந்து 40 பேர் போயிருக்காங்க. 40 பேருக்கு போயிருக்காங்க இன்னைக்கு திருப்பூர்ல. ஆனா ஷோ வந்து போடலாம் அவங்க. அதே மாதிரி ஈரோடும் அப்படிதான் வந்துட்டு. ஈரோடும் எல்லாம் போயிட்டாங்க. காலையில டிக்கெட் வாங்க போயிட்டாங்க. ஷோ கேன்சல் சொல்லியிருக்காங்க. 10:30 மணி ஷோ எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு டிக்கெட் இருக்கவங்க எல்லாமே போயிட்டாங்க. ஆனால் ஷோ கேன்சல். என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தியேட்டர் எடுத்து கொடுத்தவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த உள்ள தியேட்டர் மேனேஜர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்ல நான் இங்கே இருக்கிறேன், நான் வந்துட்டு நான் என்ன பண்ணுறது வந்துட்டு. அதுக்கப்புறம் 1:15 மணி ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளோ நேரம் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. எல்லாருமே குழந்தை குட்டியோட வெயிட் பண்ணியிருக்காங்க. எல்லா கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த 2 இடத்துலையுமே இதே மாதிரி சொதப்பியிருக்காங்க. நிறைய இடத்துல இதே மாதிரி தான் ஷோ வந்து கேன்சல் ஆகிட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம் இல்லை, மக்கள் போயும் அங்கே கேன்சல் ஆகுது. சின்ன படத்துக்கு தான் இப்படி இருக்குதா, இல்லை பெரிய படத்துக்கு இப்படி சேர்ந்துருக்கான்னு எனக்கு தெரியல இருந்துட்டு. ஏன்னா நாங்கள் வந்து தியேட்டர் வந்து அதிகமான ஒரு தியேட்டர் நாங்கள் எடுத்து போட்டால் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. குறைவான தேர்ந்தெடுத்தால் நாங்கள் செலக்ட் பண்ணி போடுவோம். ஆனால் செலெக்ஷன் பண்ணி போடக்கூடிய இடத்துலையே இதே மாதிரி பிரச்சனைலாம் நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குந்துட்டு. சார் ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லைன்னு என்ன இருக்குது, இல்லை எல்லாமே சார் இருக்கிறாங்க. சார் ஆர்டிஸ்ட் இல்லையா வந்துட்டு. அவங்க ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க. எல்லாமே ஆர்டிஸ்ட் தான் போட்டிருக்கிறது. ஆர்டிஸ்ட் வேல்யூ கதை இருக்குது சார். என் படத்தில் கதை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. எனக்கு படம் நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கிறோம் வந்துட்டு. அதே மாதிரி எல்லாமே ஆர்டிஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு. சார் ஹீரோயின் வந்து சக்தி காயத்ரி ரேமா பண்ணியிருக்காங்க சார். ஹீரோ வந்து சக்தி சிவன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணியிருக்கேன் சார். எல்லாமே பெரிய பெரிய படங்கள் பண்ணவங்க தான் வந்துட்டு. எல்லாமே பெரிய பெரிய படத்தில் நடிச்சவங்க தான் நானும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் வந்துட்டு. புதுமுகம் சொல்லியது வந்து கம்மியானவர் தான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இதான் உண்மை சார். காசு கேட்கறதை விட தாண்டி அவங்க காசுங்கிறது மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன பண்றது வந்துட்டு. நாங்கள் கோவிக்கவே முடியாது அவங்கள்ட்ட எதுவும். ஏன்னா எங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு தேவை. நான் இனி ஒரு படம் பண்ணும்போது நான் அவங்க கிட்ட தான் போய் நிற்கணும். நான் சார் வேற வழி இல்லை சார். நாங்கள் வேற என்ன பண்றது வந்துட்டு. இப்போ ஒரு சின்ன படத்தை நாங்கள் ஓடிடிக்கு கொடுக்கணும்னு சொன்னா கூட யார் ஆர்டிஸ்ட், யார் நடிச்சிருக்காங்க அதை தான் கேட்குறாங்க. அது பிறகுதான் இதுக்குள்ள கதையை பார்க்க வாங்குறாங்க. ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டோ கார்டில் இருந்தாலே இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு 5 ஆர்டிஸ்ட் 10 ஆர்டிஸ்ட் போட்டால் தான் சரி அந்த படத்தை நம்ம பார்ப்போம், ப்ரீவியாவது போய் பார்ப்போம் அப்படிங்கிற இடத்துல தான் இன்னைக்குள்ள சினிமா இருக்கு சார். வந்துட்டு சார் இந்த படத்தை பொறுத்தவரை ஆதேஷ் பாலா சார் வந்து ஒரு பாட்டு படிச்சிருக்காங்க சார், கருப்பா சாங்கு. அந்த பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சொல்லப்போனால் இவர் அந்த பாட்டு படிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இவர் சும்மா பாடிட்டு இருக்கும்போது சார் இந்த பாட்டை ஒரு சாங் இருக்கு பாடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நம்ம வந்து சும்மா பாத்ரூம் சிங்கர் மாதிரி அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கு சார், உங்கள் குரலை வந்து மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்று பாடி நீங்கள் அனுப்புங்க, அவர் பார்த்துட்டு ஏதாவது முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன் வந்துட்டு. அதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டார் இருந்துட்டு. ரொம்ப வலுக்கட்டாயமாக தான் இவர்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு ஆடியோ வாங்கி அவருக்கு அனுப்பின பிறகு அவர் வந்து சரி வாய்ஸ் டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இருந்துட்டு.
அதுக்கப்புறம் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்த பிறகு இல்லை சார் பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொன்னார். இல்லை எனக்கு ஒரு பயம் வருது எனக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் சாங்கா வேற ஏதாவது சாங் இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து ஒரு கருப்பு சாமி பாட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நிறைய எஃபோர்ட் பண்ணு வந்துட்டு பேசாமல் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்து பாரு, ஆனால் அவங்க நல்ல பெரிய சிங்கராக இருந்தால் அவங்க கரெக்டாக இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை நீங்கள் பாடுங்க சார் தைரியமாக பாடுங்க அப்படின்னு. அப்புறம் மியூசிக் டைரக்டரும் கொஞ்சம் எஃபோர்ட் கொடுத்தாரு. இதில் என்னென்னா ஸ்டுடியோவில் என்ன நினச்சிங்கன்னா பாடிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார் இல்லை நம்ம இன்னொரு நாள் பிரேக் எடுத்து இன்னொரு நாள் வைப்போம், எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது வரல கொஞ்சம் இன்னொரு, ஆனால் நான் இல்லை இன்னைக்கே முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி பாடினாரு. உண்மையில பாட்டு அருமையாக இருக்குது சார் இருந்துட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணி கொடுத்தது எனக்கு ஆதேஷ் பாலா தான் சார் இருந்துட்டு. பாடுவாருன்னு எப்படி தெரியும் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு இவர் வந்து சும்மா அந்த பாடிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்ன அவரே சொல்லிட்டாரு நான் பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓப்பனாகவே, எனக்கு பாடலாம் வராது அப்படின்னு. அதே மீறி தான் நான் கூப்பிட்டேன் இந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து குரல் நீங்கள் அனுப்புங்க சார் பார்ப்போம் வந்துட்டு செட் ஆச்சுன்னா பார்ப்போம் அப்படின்னு. அப்பவும் கூச்சப்பட்டு தான் இருந்தார். அது பிறகு அனுப்பி விட்ட பிறகு தான் சரி ஓகே ஆச்சு பாடினாரு. பாட்டு அருமையாக வந்திருக்கு சார் வந்துட்டு. தமிழ் சினிமால வந்து எல்லா ஹீரோயின் மேக்ஸிமம் வந்து ப்ரொமோஷன் வர மாட்டாங்க. ஆமாங்க சார், கம்பல்சரி வருவாங்க. ஆமாங்க சார். உங்க ஹீரோ அவ்வளவு பெரிய ஆளா ப்ரொமோஷன் வர மாட்டாரு சார். நாங்க கூப்பிட்டாச்சு, அவருக்கு அழைப்பு விடுத்தாச்சு சார். அவர் வந்து தௌலத்தெல்லாம் பண்ணாங்க, தௌலத்து ஆர்த்த தேவை படம்லாம் பண்ணாங்க. அவர் பேர் சக்தி சிவன். இப்போ அவருக்கு 2 படம் போயிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் கால் பண்ணால் எனக்கு அடிபட்டு போச்சு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இருந்துட்டு. அவருக்கு ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸ் அந்த வலது காலில் அடிபட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் ஏன்டா நான் கால் பண்ணும்போது முந்தானத்து கூட அதான் சொன்னார், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்டா, இல்லை வர முடியாது. நான் சொல்கிறேன் இல்லை சார் நீங்கள் வந்தால் கொஞ்சம் படத்துக்கு நல்லா இருக்கும், ஏன்னா நிறைய படம் பண்ணிருக்கீங்க, 10 படத்துக்கிட்ட நீங்கள் பண்ணியிருக்கீங்க இருந்துருக்காங்க, கன்னடா படம்லாம் பண்ணியிருக்காரு அவர். சரி வாங்க சார் வந்த ப்ரொமோஷன் நல்லா இருக்குன்னு சொன்னால் அவரும் வரல. ஆமாம் சார், அவரும் டைரக்டர் தான், அவர் ப்ரொடியூசரும் கூட அவர். ஆமாங்க சார். அதே மாதிரி ஹீரோயின் வந்து நேற்று வரைக்கும் வாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று வரைக்கும் அவங்க அம்மா கால் பண்ணாங்க, கண்டிப்பாக வந்துருந்தோம், யாரெல்லாம் வராங்க கேட்டாங்க. நான் எல்லாமே வராங்க மேடம், டீமில் உள்ளவங்க எல்லாமே வராங்க, நீங்களும் வந்துருங்க அப்படின்னு. கடைசியில் இன்னைக்கு கால் பண்ணால் நான் சென்னையிலே கிடையாது, நான் கேரளாவுக்கு போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோ அந்த மாதிரி கேட்கலாம் சார். சோசியல் மீடியா ப்ரொமோஷன் வந்து அவங்க வர முடியல அப்படின்னா ஒரு வீடியோ போட்டு கூட இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது சார். அவங்க எதுக்குமே வர அவங்க சார் ஒன்றும் கிடையாது சார். இந்த சாங் ரிலீஸ் ஆகும்பொழுது நான் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுவிடுங்க, இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு கூட தயாரில்லை, நான் ஸ்டோரியில் மட்டும் வைக்கிறேன், நான் இதெல்லாம் போட முடியாது, நான் என்னுடைய வீடியோ மட்டும் தான் அதில் போடுவேன்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நாங்கள் என்ன கேட்கறது இருந்துட்டு. இன்ஸ்டா ப்ராப்ளம் வந்து இவங்க இருக்காங்களே சாதனை இருக்காங்க. ஆமாங்க சார். அவங்க ஏன் வரல? ஏன்னா அவங்க வந்து நிறைய வீடியோ போடுறாங்க, ஆபாச வீடியோ நிறைய போடுறாங்க. ஏன் அவங்க வீடியோ சார் அது ஆபாச வீடியோன்னு சொன்னா அவங்க பர்சனல் லைஃப்ல நான் போக விரும்ப அது வந்து வெளிப்படையா வந்து இன்ஸ்டால போட பர்சனல் லைஃப் இருக்காது சார். அதான் சொல்றேன் சார், அது வந்து மீடியான்னு சொல்லும்போது நீங்க கேள்வி கேட்குறீங்க. பட் நான் வந்து சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க என்ன கேட்டீங்க? என்ன சார்? அவங்க வர சொல்லுங்க. ஆமா சார், அவங்களுக்கு வர சொன்னேன், அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கேன், அவங்க லீடு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வரதுக்கு மனசு இல்லையா வந்துட்டு. நான் வந்து ஒரு வாரமா சார் கிறகி இருக்கேன் சார் வந்துட்டு, அவ்வளோ கெஞ்சிருக்கேன், வாங்கம்மா நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்துட்டு, நீங்க தான் லீடு ரோல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. லாஸ்ட் வரைக்கும் வாரன்னு சொல்லிட்டு வரல. இதுல வேற தூத்துக்குடியை வந்து கோடைட்டர் செல்வா அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்க வந்துட்டு, நீங்க இங்க வாங்க, நான் வரேன், தூத்துக்குடிக்கு வரேன், சென்னைக்கு நான் போகல, தூத்துக்குடிக்கு வரேன்னு சொன்னாங்க. தூத்துக்குடிக்கு போகல, கேட்டா எனக்கு உடம்பு சரியில்லை, மனநிலை சரியில்லை அப்படின்னு. மனநிலை சரியில்லைன்னா எதுக்கு சார் நடிக்கணும்? அவங்க வீட்டிலே இருக்கணுமே இருந்துட்டு. நான் தான் செலக்ஷன் பண்ணேன் சார். சார் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் இதே மாதிரி உள்ள பிரபலங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்ப நான் வந்து குறை சொல்லலை யாரையுமே, அவங்கள்ட்ட தேர்ந்தெடுத்து தான் சார் ஒவ்வொரு படத்துலையும் போடணும் நம்ம வந்துட்டு எல்லாமே. ஏன்னா சினிமாவில் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸா ஏறி இறங்கி படிக்கட்டில் ஏறி இறங்கி வாய்ப்பு தேடி 10 வருஷம் 15 வருஷம் இங்கே அலைஞ்சவங்கலாம் எக்கச்சக்கமான பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஓப்பா சொல்லுங்க, இதெல்லாம் நாங்கள் நம்பாம இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப்ல உள்ளவங்களாம் நம்புறோம். எதுக்குன்னா இவங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், இவங்க சைட்ல இருந்து ஒரு 20 பேர் படம் பார்ப்பாங்க, கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, நம்பி வரோம். நல்ல வந்து இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம்லாம் இருக்காங்க சார். விட்டுட்டு ஆபாச நடிகைகள்லாம் உடம்புல துணி இல்லாத போட்டு நடிகர்கள்லாம் வந்து போட்டீங்கன்னா எப்படி வந்து மக்கள் வந்து படம் பார்ப்பாங்க? அவங்க ஃபாலோவர்ஸ் அவங்களோட இன்ஸ்டா தான் பார்ப்பாங்க, அவங்க எப்படி தேட்டருக்கு வருவாங்க சார்? அது சார் எதிர்பார்ப்பு. நீங்க சொல்ற புரியுது சார். எதிர்பார்ப்பாங்க சார், நீங்க சொல்றது புரியுது. நான் அப்படி பண்ணலையே என்னுடைய படத்துல, அவங்கள கரெக்டா நடிக்க வச்சிருக்கேன் வந்துட்டு. சரி, சாதனா எப்படி பயமுறுத்துறீங்க சொல்லுங்க. என்ன சார்? பயமுறுத்தி நடிக்கிறதுக்கு சாதனா எப்படி வேலை வாங்கி சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா அவங்க பண்ணாங்க வந்துட்டு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க அதான் சொல்றோம்ல சார், அவங்க ரீல்ஸ் வேற மாதிரி போடுறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்புடைய. நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அவங்க என்னுடைய கதைக்கு ஏத்தாப்புல இருந்துச்சு, நான் நடிக்க வாய்ப்பு கொடுத்தேன் சார் வந்துட்டு. ஆனா அவங்களும் ப்ரொமோஷனுக்கு வந்து வரல, நான் என்ன பண்றது கேட்டியாச்சு. இல்ல சார், யாருக்குமே இல்ல சார், அதெல்லாம் கொடுத்துட்டேன் சார். காயத்ரி ரமாவுக்கு என்ன சொல்லணும்? சரி,
காயத்ரி அம்மா மட்டும் கிடையாது சார், பொதுவாகவே சினிமாவில் சொல்கிறேன் சார், நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவில் இவ்வளோ ரூபா போட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த படம் மீதி வருமான்னு சொல்லி சத்தியமாக தெரியாது. ஆனால் இதே மாதிரி இதில் நடித்தவங்க ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மற்ற டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே படம் பார்க்க வாங்க. ஃபஸ்ட்டு நீங்களே உங்கள் படத்தை பார்க்காம இருந்தால் யார் பாப்பா இருந்துட்டு? ரெண்டாவது எப்படி அந்த படம் ப்ரொமோஷன் ஆகும்? இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அப்படி ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணால் கூட தேட்டரில் ஷோ கேன்சல் ஆகுது. ஏன்னா நம்ம குறை சொல்ல முடியாது. தேட்டர்லேயே அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஷோ ஓட்டணும்னா 4000 ரூபா அவங்களுக்கு கூலி இருந்தாலும் அவங்க ஓட்டுவாங்க. அப்போ இத்தனை பேர் வந்தால் தான் அந்த ஷோ ஓட்ட முடியும்னு கணக்கு அவங்களுக்கு இருக்குது. நம்ம ஆட்களே இங்கே வராமல் இருந்தால் யார் போவா? அப்புறம் சினிமாக்காரங்களே வஞ்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சார், இதான் உண்மை. அதை நடித்தவங்களே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் சரிதான், நடித்தவங்க வாங்க தயவு செய்து. திருப்பி எப்படி ஒரு படம் போகும் இருந்துட்டு? இப்போ ஒன்றும் இல்லை சார், அடுத்து ஒரு படம் பண்ண போகிறோம் சார். இப்போ ஆதேசவளா வந்திருக்கிறாரு, வராதவங்களுக்கு இப்போ இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது சார், வந்திருக்காங்க சார். இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னா நான் வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பேன். நான் இருந்துட்டு நான் மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் தான் நான் பேசுகிறேன் சார். இருந்துட்டு சார் மொத்தம் ரொம்ப கம்மியாக தான் சார். நான் 25 தேட்டர் தான் சார் பிளான் பண்ண வந்துட்டு, அதில் தேட்டர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார். மொத்தம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனது 11 படம் சார். ஃபர்ஸ்ட் சொன்னது டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் 5 படம் 6 படம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் என்கிட்ட சொன்னது. நான் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தது. கடைசியில் பார்த்தா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, இல்லைப்பா கூட 2-3 படம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று தான் தெரியுது 13 படங்கள் ரிலீஸ் ஆகுது. தேட்டர் கிடைக்க கஷ்டம் சார். சார் எனக்காவது பரவாயில்ல சார், ஒரு சில படத்துக்கு தேட்டரே கிடைக்கல சார். சுத்தமாக ஒரு சில டயட்லாம் சவுடு படத்து டயட்டு சார், அவங்களாம் அழுதுட்டாங்க, என் கையில் பிடிச்சி அழுதுட்டாங்க, தேட்டரே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்காவது கிடைச்சிருக்கு, நிறைய ஸ்க்ரீன் கிடைச்சிருக்கு எனக்கு. ஆனால் அவங்க கேன்சல் ஆள் போயிருக்காங்க சார் தேட்டருக்கு, ஆனால் ஸ்க்ரீன் அவங்க அவாய்ட் பண்ணல சார். இல்ல சார், நான் இது உண்மைதான் சார், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் சார் படத்துல. நாங்க இல்ல உண்மையா சார், கரெக்ட் தான். ஏன்னா ஒரு டைரக்டர் கம் ப்ரொடியூசர்னால அவர் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். சின்ன படங்கள் எவ்வளோ படங்கள் பெரிய படம், சின்ன படங்கள் எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது தேட்டரில். அப்படிப்பட்ட நேரத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இவரை முதல்ல பார்த்துட்டு இருக்கேன். நான் கடைசியாக கெஸ்ட் ரோல் தான் பண்ணேன். இவரெல்லாம் படம் ஆல்ரெடி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு நாள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருள் டி சங்கர் சொன்னார்ல, அருள் டி சங்கர் சார் அவர் சொன்னார், அவர் சொல்லி வந்து நடிச்சேன். அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை போராடி தேட்டருக்கு கொண்டு வராங்க. அப்படி தேட்டருக்கு கொண்டு சில தேட்டர் ஷோ கேன்சல் ஆகுது அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாருமே பெரிய படம் நடிக்க முடியாது, எல்லாருமே பெரிய படங்கள் பண்ண முடியாது. சின்ன படங்கள் பண்ணி தான் எல்லாமே சின்ன படம் ஜெயிச்சு தான் பெரிய படங்கள் வராங்க. அப்படின்னும் போது அவருடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நான் சின்ன படம் பெரிய படம் என்னையுமே நான் பார்க்கறது இல்லை. நான் எந்த படம் என் படம் சொன்ன மாதிரி நம்ம குழந்தை நம்ம தான் பார்க்கணும். அதனால் நான் தேட்டருக்கு மேக்ஸிமம் என்னோட படத்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். எல்லாருக்குமே தெரியாது, நம்ம சப்போர்ட் பண்ணணும், ஒரு நடிகை நான் சப்போர்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த பாட்டு நான் இதில் நான் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் நான் முதல் முறையாக வாடா வாடா வீர கற்பான் சாங் பாடியிருக்கேன். அது நான் வளரும் நடிகர்களை நான் பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய நடிகர்லாம் பாடியிருக்காங்க, வளரும் நடிகர் நான் தான் பாடியிருக்கேன். காலேஜ்லேருந்து அப்போ சின்னதாக ட்ரை பண்ணி பாடி அப்புறம் ஸ்மியூல் ஆப் மூலிமா பாடி நான் இப்படி பாடும்போது அவர் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்துட்டு ஆனால் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னாரு. எனக்கு உண்மையாகவே ஏன்னா கஷ்டம், நம்ம சினிமாவில் பிகினிங்கில் பாடும்போது அது தப்பாக தெரியாது. இவ்வளோ இப்போ நடிகன் ஆகிட்டு நம்ம பாடும்போது தப்பாக எடுப்போம்னு கொஞ்சம் சின்ன பயம் இருந்தது. அப்புறம் இவர் கொடுத்த தைரியம், அப்புறம் மியூசிக் டைரக்டர் கொடுத்த தைரியத்தை தான் அவ்வளோ பெரிய ஹை பிச் சாங் நான் பாடினேன். ஸோ அது என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அப்பா அவங்க எல்லாரும் தெரியும். எங்கள் அப்பா அம்மா தான் சிவராமன், காமெடி நடிகர் சிவராமன். அவங்க இல்லாமல் நான் எந்த மேடையிலுமே நான் கிடையாது. என்னோட அப்பா அம்மா எல்லாமே எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என்னோட அம்மா 30 வருஷமாக டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ரத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு முழுக்க டெடிகேட் பண்ணுறேன். அவ்வளோ உழைக்கிறாங்க. இந்த சின்ன டீமில் நான் சொல்லுவாங்க சின்ன படம் இந்த படம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களும் உழைக்கிறாங்க, ஜெயிக்கணும்னு தான் உழைக்கிறாங்க. சில படங்கள் தப்பாக போகுது, சில படங்கள் ஜெயிக்குது என்பது அவங்க பெரிய படங்களுக்கு என்ன உழைப்பு உழைக்கிறாங்களோ அதே உழைப்பு தான் டைரக்டரும் அந்த டீம் உழைக்குது. அதுக்கப்புறம் மக்கள் கையில் தான் இருக்குது படம். சார் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க சார். நம்ம நிறைய நண்பர்கள் பாராட்டியிருக்காங்க, நிறைய இயக்குநர்கள் பாராட்டியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தராக ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. ஏன்னா அந்த சாங்குக்கேற்ற வாய்ஸ்ன்னு மட்டும் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங் நான் கேட்கறத விட படத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அது உங்களுக்கு தெரியும், படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னோட அம்மா முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பாராட்டினாங்க. என்னோட ஒவ்வொரு சின்ன வெற்றியும் என்னோட அம்மா தான் ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா என்னோட வெற்றி இது மாதிரி தான் அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒவ்வொரு சந்தோஷமும் எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்குற சந்தோஷம். பெருசாக நான் உங்களை கார் பங்களா எல்லாம் சீனும் எங்கள் அம்மா வாங்கி கொடுக்கல. என்னோட சின்ன வெற்றி. ஏன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா கடைசியில் ஜெயிக்கிற நேரத்தில் 43 வயசில் ஆனதுலாம் தெரியும், எல்லாம் தெரியும். 43 வயசில் அப்பா இறந்துட்டாரு.
அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் நான் வந்துட்டு இருக்கேன். என்னோட சின்ன சின்ன வெற்றியும் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க, சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்பிக்கை நடிகரை தாண்டி இப்போ வந்து ஒரு பாடகர் ஆயிட்டீங்க, சிங்கர் ஆயிட்டீங்க, தொடர்ச்சியா இப்போ வந்து பாட்டு பாடுவீங்களா? இப்போ நடிகர்கள் எல்லா நடிகர்களும் பாடுறாங்களா அது மாதிரி என்னோட படங்களை சார் ஒரு நிமிஷம், கண்டிப்பா ஒரு பாடகரா மிகப்பெரிய லெவல்ல சார் வளருவாங்க, அதுக்கு முழு நம்பிக்கை இருக்கு சார். கண்டிப்பாட்டு. ஆமாங்க சார், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தான் அது நான் நடிக்கிற படத்தில் பாடுறேன். இப்போ 2 பேர் கேட்டிருக்காங்க, அது இது மாதிரி ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ வேற கொஸ்டின் சார்? கார்த்தி, ஓகே, தேங்க்யூ. படத்துக்கு மெசஞ்சரில் பழக்கம். ஸோ அந்த பழக்கத்துக்காக தான் வந்தேன். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கு தொடர்ந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, நடிக்கணும்னு வந்துடுறாங்க, அந்த ஆர்வத்துக்கு வந்து நடிக்கிறாங்க. ஸோ அது வெளியிடும் போதும் வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறது நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு ஏன் ப்ரொமோஷன் இவ்வளோ தூரம் வரலை, இந்த படம் இனிமேல் வெளியவே தெரியல, அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னா, இந்த படத்தில் கிளாமர் இல்லை, ஹீரோயின் கூட ஸ்லீவ்லெஸ் போடலை, ஸோ ஒரு நைட் சீன்ஸ் இல்லை, ஒரு பெட் சீன்ஸ் இல்லை, ரேப் சீன்ஸில் கூட துணி விலகலை. அதனால தான் இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் வெளியில் பேசப்படல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது அவர் காமிச்சிருந்தா, கொஞ்சம் கிளுகிளுப்பாக காட்டியிருந்தா, மேபி இந்த படம் கொஞ்சம் பேசப்பட்டிருக்கலாம். அதனால தான் கண்டிப்பாக ஆபாசமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கீங்க. திருச்சி சாதனா ஆபாசமாக வீடியோ போட்டிருக்காங்க, அது பெரிய படம், அதனால கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஒரு மூலையிலையும். அதில் நடிச்ச ஒருத்தருக்குமே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க. இதுல யாரு இருக்கா? யாருமே இல்லைல்ல. அவர் போட்டவர் தான் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவரை பத்தி பேசுறதுக்கோ, அவர் எடுத்ததை பத்தி பேசுறதுக்கோ, இல்ல உள்ள நடிச்சவங்களே வந்து பேசுறதுக்கோ இல்ல. ஸோ அப்படி பேச ஆரம்பிச்சுட்டு அவரும் அந்த மாதிரி வைக்க இல்ல. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, சரி நமக்கு ஒரு ஃபேம் இல்ல, சரி ஒரு ஃபேமா இருக்கிற ஒருத்தரை போட்டாது நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி இவர் சப்போர்ட் எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி இவர் அவங்க சப்போர்ட் எதிர்பார்த்திருக்காரு. அவங்க சைட்ல இருந்து அது கிடைக்கல. ஸோ இப்போ திருச்சி சாதனா அவங்க பர்சனலா எப்படி வீடியோ போட்டிருந்தாலும் இந்த படத்துல அவர் அவங்கள நல்லா தான் காமிச்சிருக்காரு. அவர் அவ்வளோ ஆபாசமா இந்த படத்துல அவங்கள காட்டல. ஒருவேளை அதனாலதான் வரலையோ ஒண்ணு. பெரிய படங்கிறதுனால வந்துட்டாங்க. பெரிய படத்துக்கு அவங்க வரதே ப்ரொமோஷன். சின்ன படத்துக்கு அவங்க வந்தா தெரிய போறது இல்லைல்ல, அதனால அவங்க வரதில்லை. அது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவுக்கு மீடியா வந்து சப்போர்ட் பண்ணுது இல்லையா. இந்த மாதிரி உள்ள இருக்க ஆர்டிஸ்ட், கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து சின்ன சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணா, ஏன்னா இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி சின்ன படங்களை சந்திச்சு தான் வந்திருப்பாங்க. ஸோ இவருக்கு யாராவது நண்பர்களா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க, இதுல நடிச்சவங்கள ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்கன்னா எல்லாரும் முதல் கலாய்க்கிறத நிறுத்திட்டு, அவங்கள பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மொக்க படத்தில் நடிச்சிருக்க, ஏதோ ஒன்று எந்த விஷயமும் ஃபால்ட்டா இருக்கும், இருந்துட்டு போகுது, குறைகள் தான் ஒரு இடத்துல போய் நிறைவாக போகுது. அந்த குறைகள் எல்லாம் சரி செய்யற மாதிரி இருக்கிற நிறைவை பேசி எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன படங்கள் நிறைய தேட்டருக்கு வரவேற்கப்படும், நிறைய தேட்டர்ல கேன்சல் ஆகாம ஓடும், நிறைய சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்படின்ற அளவுக்கு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்கல்ல. இல்ல அப்படின்ற அளவுக்கு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அப்படி நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இல்லைனாலும் அந்த படங்கள் ஓடணும். அது சின்ன படமா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி, எந்த காட்சிகள் இருந்தாலும் உழைச்ச உழைப்பாளிக்கு ஏத்த மாதிரி அது ஓடணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. நல்லா இருந்ததுங்க சார், நல்லா இருந்தது. கான்செப்ட் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம சொல்கிறத விட அவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு அது எப்படின்னு தெரியும். நல்லா இருந்தது. மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. குட்டீஸ் பார்க்கலாம், ஒரு த்ரில்லிங்காகவே போயிட்டுருக்கு. அடுத்து என்ன நடக்கட்டும் அந்த பயத்தோடு கொண்டு போகுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். மியூசிக்கும் நல்லா இருக்கு, சாங் இருக்கு, நல்லா இருக்கு. ஹாரர் மூவி தான் சார். அதாவது த்ரில்லிங்காக இருக்குது. குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஏன்னா அடுத்து என்ன நடக்குதுன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்குது. அதனால நல்லா இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது சார். எப்படின்னா வந்து ஆபாசம் இல்லாமல் அழகான ஒரு ஆரம்பினா இது யாமன்னு சொல்லலாம். அந்த புது டைரக்டர் நேரம் ஃபஸ்ட்டு படம் போல் நான் பிரமாதமாக சூப்பராக எடுத்திருக்காரு. ஒவ்வொரு சீனுமே மிரட்டி எடுத்திருக்காரு. ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும். அதேமாதிரி இந்த படத்தில் ஆதேஷ் பாலாதவர் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, வாலா வாலா கருப்பன். அந்த பாட்டும் பிரமாதமாக வந்திருக்கு. படம் மொத்தத்தில் செம்ம சூப்பர், கிழிக்கும் கிழிச்சிருக்காங்க, செம்ம. எல்லாம் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் சார். இது என்னென்னா வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையாக அவங்க அண்ணனும் அந்த பெண்ணை தட்டி கேட்குறாங்க. கடைசியில் அவங்க 2 பேரும் கொல்லப்படுறதால அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுத்து கொள்கிறாங்களா இல்லையா, அதான் அந்த படத்தோட கதை. கண்டிப்பாக எல்லா சினிமா ரசிக்கிற மாதிரி இது. படம் சூப்பராக இருக்குங்க.
படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. நல்லா இருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. ரொம்ப பயப்படுற அளவுக்கு பேய் அந்த மாதிரி இல்லை. ஓகே, எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம், அடுத்து என்ன இருக்கும் அப்படின்ட்டு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு ரொம்ப. நல்லா பண்ணியிருக்காங்க சார், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார், மணிகண்டன் சார் 2 சீன் வந்தாலும் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸு நல்லா இருக்கு, எதிர்பார்த்து அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாமல் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். பார்க்கலாம், போராலாம் போகல, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நல்லா இருக்கு சார். ஃபேமிலிஸோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ஆபாசம் இல்லை. மியூசிக்ஸு சில இடத்துல கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்குது, பட் இஸ் ஓகே. அதேமாரி சில இடம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நல்லா த்ரில்லிங்காக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அந்த த்ரில்லிங் சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இன்னும் அவருக்கு நிறையா சப்போர்ட் பண்ணால் இன்னும் கூட நல்லா எடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு. தனியாக இருந்து ஒரு படம் வந்து ஏங்கி வருதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. சில பேரோடது நல்லா இருக்கு, சிலது இப்போ தான் நியூ என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ அவங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வரணும். போர் அடிக்காம நல்லா இருக்கு, போர் அடிக்கல, பார்க்கலாம். பசங்களோட நல்லா பார்க்கலாம். பசங்களுக்கும் ரொம்ப பயம் இருக்காது, என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க பசங்களும். சரிங்க, தேங்க்யூ. கேஎஸ் மணிகண்டன் சரி யாமன் படம் பார்க்க வந்திருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு, த்ரில்லர் ஜானர் நல்லா வந்திருக்கு. நியூ டீம் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். கான்செப்ட் வந்து அந்த ஒரு பொண்ணை வந்து இது பண்ணிடுறாங்க, ஸோ அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து அதை விட நல்லா பெட்டராக இருக்குது. படம் போர் அடிக்காமல் போகுது, கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லாம் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், தேங்க்யூ. படம் யாமன் இது வந்து ஒரு பட்ஜெட் படம், எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லையா. ஸோ படத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ளே ஒர்க்கு வந்து நல்லாவே போட்டிருக்கான்னு சொல்ல முடியும். ஒரு ஹாரர் ட்ரை, ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான், ஒன் டைம் வாட்சபிள். மியூசிக் கூட ஓரளவு செட் ஆச்சு. அது வந்து வழக்கமான கதை, அதோடு தான் கொஞ்சம் ஒரு பலவீனமாக இருந்ததோட மற்றபடி என்னென்னா அவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். ஒன் டைம் வாட்சபிள். ஓரளவு ஓகே. பழக்கமான ஹாரர் படமாக போயிடுச்சு இல்லையா. அந்த நாட்டோட புதுசாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர் மணிகண்டன் சார், வந்து நம்ம பாராட்டணும். மற்றபடி எல்லாமே ஓகே தான். அந்த சாதனா கூட வந்திருக்காங்க, அவங்க கூட இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட கிளாமர் இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து அதை கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஏமன் படம் நல்லா இருக்குது. அதாவது செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. அந்த பேய் சீன்ஸ்லாம் டீப்பாக உள்ளே போகிறது வந்து செகண்ட் ஹாஃபில் தான் போயிருக்காங்க. மியூசிக்கும் வந்து செகண்ட் ஹாஃப் தான், அந்த ஸ்டோரி உள்ள டீப்பாக போகிறதுனால மியூசிக் எல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நெருங்க மியூசிக் நல்லா தரமாக போட்டு கொஞ்சம் நல்லா வாட்சபுளாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இல்லை, இது வந்து காஞ்சனா படம் பார்த்துருக்கீங்களா ப்ரோ, அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி தான், ஒரு பை வாங்குற கான்செப்ட் தான். பட் இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாம் பார்க்குறது ஒன்று தப்பில்லை, எல்லாரும் பார்க்கலாம். டீசெண்டான ஸ்டோரி தான். ஆமாம், அது வந்து கொஞ்சம் காமெடி சென்ஸ்க்காக போட்டிருக்காங்க. கொஞ்சம் நம்மளுக்கு அங்கே இங்கே கொஞ்சம் கில்மாவும் தெரியும், பட் ரொம்ப டீப்பாகலாம் இருக்காது. எல்லாருமே பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். பட் பார்க்காதவங்க இந்த படத்தில் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க, அதான் சொல்லுவேன்.